சூப்பரான அதோட டேஸ்டியான ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? சாப்பிட்டு பாருங்கள், சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். அதோட கொஞ்சம் வெங்காய பச்சடி. ஆஹா! அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள்: இஞ்சி பூண்டு அதை அரைச்ச விழுது, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் ஒரு 2 கீனி வச்சுட்டு, அதோட மஷ்ரூமை நல்லா பச்சரிசி மாவு கொஞ்சம் போட்டு கழுவி எடுத்த பிறகு அதை சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும். நறுக்கி எடுத்த பிறகு அது இந்த பிரியாணி மசாலாவுக்கு தேவையான ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, லவங்கம், ஸ்டாரு, அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, கடல் பாசி எல்லாம் சேர்த்து எடுத்துக்கிட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சு அந்த பேனில் எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய வச்சிடும். அதில் முதல்ல 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கிறத போட்டு வதக்கிட்டு அதோட கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெங்காயம் வதங்கும்போது கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் அதில் நம்ம நசுக்கி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து கொஞ்ச நேரம் கிளறிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை கொஞ்சம் போனதும் அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும், சாஃப்டாக வர அளவுக்கு நல்லா வதங்கணும். எந்த அளவுக்கு சாஃப்டாகிடும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம கொஞ்ச நேரம் ஹை ஃப்ளேம்லேயும் கொஞ்ச நேரம் ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வச்சு நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிடணும். இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினதும் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிடணும். மஷ்ரூம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு அதில் ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்ட பிறகு அதில் நாம் சேர்த்து வச்சுருக்கிற உப்பு, மிளகாத்தூள்லாம் நல்லா வசைந்து கொதித்து வதங்கி வரும்போது அதுக்கு நாம் எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணின்ற பதத்தில் எடுத்து நல்லா கொதிக்க வச்சுருக்கணும். அந்த தண்ணியை எடுத்து இதில் சேர்த்து அது நல்லா அந்த காய்கறியோடு நல்லா கொதித்து வந்து வரும்போது அதில் நாம் ஊற வச்சுருக்கிற அரிசியை எடுத்து 2 முறை கழுவிட்டு அதையும் அந்த தண்ணியிலே கலந்து அதோட நாம் அலசி வச்சுருக்கிற புதினாவையும் கொத்தமல்லியையும் சேர்த்து நல்லா கலந்துடணும். கலந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு எவ்வளோ கம்மியாக இருக்கா ஜாஸ்தியாக இருக்காதுன்றதை செக் பண்ணிவிட்டு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிடலாம். போட்டுட்டு அதை நீங்கள் மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி இன்னொரு முறை கலக்கி எடுத்துட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் எடுத்து அப்படியே சூடாக சர்வ் பண்ணுங்க. இந்த மாதிரி அடிக்கடி கலரணும். கலரி எடுத்து உங்கள் பிளேட்டில் சர்வ் பண்ணி அதில் வெங்காய பச்சடி எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக டேஸ்டியாக ரொம்பவும் ஹெல்த்தியாக அதோட லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கான சூப்பரான ஒரு ஐட்டம் இதுன்னு சொல்லலாம். லஞ்ச் பேக் பண்ணும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு போங்க. என்னால் சூடாக வச்சு சாப்பிடும்போது அப்படியே மணந்துச்சு. அதனால் எல்லோரும் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.